யோகம் ஆஸ்ட்ரோ மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவுல நம்ம 2024 ஆகஸ்ட் மாதத்தோட மாத பலனை தான் பார்க்க போறோம். இந்த மாதத்துல 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான அவங்களுடைய ரொட்டீன் முறையை பகுப்படுத்தி சிறப்பா வேலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில எந்த விதமான சிறப்பான பலன்களை அனுபவிக்கலாம். இந்த மாசத்துல நடக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே அவங்களுக்கு யோகமா இருக்குமா, இல்ல பாதகமா இருக்குமா, சிறப்பா இருக்குமா, அவங்க நினைத்ததே அடைய முடியுமா, பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்குமா, இல்ல எனக்கு கடன் இருக்கு, நான் கேட்ட இடத்துல கடன் இது வரைக்கும் கிடைக்கல, இப்ப கிடைக்குமா, என் பிள்ளைங்களுக்கு படிப்பு இங்கே எனக்கு லோக்கல்ல போக பிடிக்கல, நான் வெளியில போட போறேன், ஸோ அந்த சீட் அவங்களுக்கு கிடைக்குமா, இல்ல நான் என் பையனோ இல்ல நானும் வெளியூர் போக போறேன், எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் என் வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு நிறைய கேள்விகளா இருக்கீங்க. இல்லை அதே மாதிரி கடன் இருக்குது, நோய் இருக்குது, வழக்கு இருக்குது, நான் இதுலெல்லாம் எப்படி ஜெயிப்பேன், எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, நான் ரொம்ப கவலையாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கின்ற 12 ராசிக்காரர்களும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த ஒரு மனநிலையில் இந்த ஒரு அழுத்தத்தில் இன்றைய காலகட்டத்தில் வாழ்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலைகள், இரண்டாவது என்ன அப்படின்னா அவங்களுடைய மனநிலைகள், சுற்றுப்புறங்கள். ஸோ சுற்றுப்புறங்களையும் அவங்க மனதையும் ஒரு நிலைப்படுத்தி அவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா ஜாதகத்துல இதற்கு உண்டான விடைகள் கிடைக்கும். அவங்கள மாத்திக்காத வரைக்கும் ஜாதகத்துல நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய தகுதியோ பாக்கியமோ பூர்வ புண்ணியமோ இல்லாம தான் போயிடும். இது அறிவுரை இல்லை, வார்த்தை இருக்கு இல்லைங்களா. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையா நடக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் கடன் இருக்கு, எல்லாருக்கும் வியாதி இருக்கு, எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அதையே எப்பொழுதுமே நாம நினைத்து கொண்டிருந்தால் நம்மளுடைய ஆறா ஓகே நாம இதை தான் எதிர்பார்க்கிறோம், இதுதான் இவங்களுக்கு தேவை அப்படின்ட்டு அந்த ஆறா என்ன பண்ணோம், பிரபஞ்சத்துல இருக்கிற இந்த நெகட்டிவ் எல்லாமே கவர் பண்ணி நம்மளோட அதை கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே இருந்தாலும் நான் நல்லா இருக்கிறேன், ஸோ இதை விடுத்து நான் எப்படி வெளியில வரணும், இதை நான் வெற்றி அடையணும், ஸோ இதெல்லாம் எனக்கு இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லலை, பட் இதுல இருந்து நான் வெளியில வரணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த பிரபஞ்சம் ஓகே இவங்க வேற எதையும் எதிர்பார்க்கிறாங்க, ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதைவே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வேற விதமான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்க மனது சம்பந்தப்பட்டது. நீங்க கவலைப்பட்டீங்க அப்படின்னா உடம்பு கஷ்டமா இருக்கும், யாரையாவது பார்த்து பொறாமப்பட்டீங்க அப்படின்னா அதற்கும் உங்களுடைய ஹார்மோன்ஸோ இல்லை உங்க ஆர்வோ அதுக்கு நெகட்டிவிட்டியா கனெக்டட் ஆகும் பிரபஞ்சத்துல. ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் வெற்றி அடைவேன், நான் நல்லா இருப்பேன், நான் சந்தோஷமா இருப்பேன், இவ்வளவுதானே இந்த விஷயம், சரி இப்ப இது இருக்கட்டும், இதுவும் கடந்து போகலாம், இல்லை இது எல்லாமே நன்மைக்கு அப்படின்ற விஷயத்த அப்படின்ற மனப்பக்குவத்தை நீங்க எடுக்கும் போதுதான் நீங்க எவ்வளவு சாமி கும்பிட்டாலும் சரி, இல்லை எவ்வளவு லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்க ஒர்க் பண்ணினாலும் சரி, இல்லை என்ன அஃபர்மேஷன் பண்ணாலும் சரி, உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு ஒரு கேள்விக்குறிதான். ஸோ முதல்ல உங்ககிட்ட இருந்த நீங்க மாற்றத்தை உபயோகப்படுத்துங்க, சரிங்களா. ஸோ இது அட்வைஸ் இல்லை, இதுதான் நிஜமான ஒரு உண்மை. நம்ம பெரிய எல்லாரையும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் நமக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பர் ஃபிகர் அப்படின்னா எம்ஜி ராமச்சந்திரன். ஸோ அவரோட நம்ம வாழ்க்கை தேவையை பார்த்தோம் அப்படின்னா அவர் எவ்வளவு ஜீரோல இருந்து அவர் எவ்வளவு டாப் லெவல்ல வந்தாரு. ஸோ எல்லாமே அந்த மனோதிடம் தான். அந்த மனோதிடத்தை அவங்க வளர்த்துக்கிட்டதுனால அவங்க வாழ்க்கையில முன்னேறிட்டாங்க. ஸோ நம்ம சினி ஆக்டர்ஸ் பார்த்துக்கலாம், இல்லை பிஸ்னஸ் மேன் பார்த்துக்கலாம், எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துல அஃபெக்ட் ஆனவங்க தான். ஸோ அந்த அஃபெக்டை அவங்க தனக்கு சாதகமாக நம்ம வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டாங்க. ஸோ எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்க வாழ்க்கையில உங்க மனசை நிலைப்படுத்தி நான் நல்லா வந்துடுவேன், நான் நினைக்கிறத நடத்திய தீர்வேன் அப்படின்ற அந்த ஒரு வைராகியத்தை நீங்க உங்க வாழ்க்கையில வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையலாம். ஸோ அந்த வெற்றி அடைவதற்கான கிரக நிலைகள் தான் இந்த மாசம் இருக்கு. அதுக்காக தான் நான் இவ்வளவு விஷயங்களும் சொல்றேன். இது உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்றதா இல்லை, உங்க வாழ்க்கை நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னது ஓரளவுக்கு உண்மையா இருக்கும், சரிங்களா. சரி, இந்த ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகள் உங்க வாழ்க்கையில நல்ல மென்மையா கொடுக்க போகுது. அதுக்காக தான் உங்க மனசை நீங்க கடனா இருக்குதோ இல்லை எந்த பிரச்சனையா இருக்குதோ இதுல இருந்து நான் எப்படி வெளிவருவேன் அப்படின்ற எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ நடக்கின்ற கிரக நிலைகள் உங்களுக்கு 100% சாதகமாக அமையும். ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகளை நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இவங்க தான் உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களையோ இல்லை தேவையில்லாத விஷயங்களோ கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜியா இருக்கிறாங்க இந்த கிரகங்கள். ரிஷப ராசியில குருவும் செவ்வாயும் இருக்காங்க, மிதுன ராசியில சந்திரன் இருக்காங்க, கடக ராசியில சூரியன் இருக்காங்க, சிம்ம ராசியில சுக்கிரனும் புதனும் இருக்காங்க, கன்னி ராசியில கேது இருக்காங்க,
கும்ப ராசியில சனி பகவான் வக்ரமா இருக்காங்க, மீன ராசியில ராகு பகவான் இருக்காங்க. ஸோ இவங்க எந்த விஷயங்களை உங்க வாழ்க்கையில கொடுக்க போறாங்க அப்படின்னா, முதல் பாயிண்டா சொன்னோம் அப்படின்னா குரு மங்கள யோகம் ஜூன் மாசத்துலேருந்தே ஆரம்பிச்சு ஆகஸ்ட் வரைக்கும் இருக்க போகுது. ஸோ இந்த குரு மங்கள யோகம் வந்து எல்லா ராசியினருக்கும் நல்ல அமைப்பா இருக்குதுங்க. உங்க ஜாதகத்துல மட்டும் உங்க தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமா யோகமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரு மங்கள யோகம் உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியை அடுத்த நிலையை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இந்த குரு மங்கள யோகம் என்ன மாதிரி விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு ராசியினருக்கும் அவங்க 2 பேரை இணைகின்ற பாவம் எந்த பாவமா இருக்குதோ அந்த பாவத்திற்கு உண்டான நல்ல பலனை கண்டிப்பாக தருவாங்க. ஃபர்ஸ்ட். செகண்ட் அப்படி என்னன்னா, என்கேவி சிஸ்டம் அடிப்படையில குடயோகம் இருக்குங்க. இந்த குடயோகம் என்ன அப்படின்னா, அதுவும் எந்தெந்த பாவத்திற்கு இந்த குடயோகம் கனெக்ட் ஆகுதோ அந்த பாவத்திற்கு உண்டான நல்ல பலனை குடயோகம் கொடுத்தே தீரும். ஸோ குருமங்கள யோகமும் குடயோகமும் என்பது உங்க வாழ்க்கையில ஒரு அடுத்த டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம், அடுத்த திருப்பு முனைன்னு சொல்லலாம், அடுத்த சுபகாரியங்கள் நிறைய நடக்கின்ற ஒரு விஷயமா இருக்கலாம். சுபகாரியம் என்ன அப்படின்னா, வீடு வாங்குறது, கார் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, இல்லை நம்ம வீட்டில் ஒரு திருமண நிகழ்வு, இல்லை நிச்சயதார்த்த நிகழ்வு, குழந்தை பிறப்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயங்கள் அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகங்கள் தான் இந்த குரு மங்கள யோகமும் என்கேவி சிஸ்டம் அடிப்படையில் குடைமங்கள யோகமும். இப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு மங்கள யோகமும் குடயோகமும் எந்த மாதிரி விஷயங்களை எந்த மாதிரி யோகங்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது, சொன்னதே சொல்றேன்னு தவறா நினைக்காதீங்க. உங்க ஜாதகத்துல இப்ப நடக்கின்ற தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமா இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே நல்ல யோகமான ஒரு காலம்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய ஜாதகத்தை கொஞ்சம் நீங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த 12 ராசிக்காரர்கள முதல் ராசியான மேஷராசி என்பவர்கள் செவ்வாயோட ஆதிக்கத்தை பெற்றவர்கள், அன்புக்காக இயங்குவர்கள், ஆளுமை திறன் உடையவர்கள், விவேகம் இல்ல வீரம் மட்டும் நிறைய இருக்குது. ஸோ நீங்க விவேகத்தை கொஞ்சம் நீங்க ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த குரு மங்கள யோகம் உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை கொடுக்கும். சரி, என்ன விஷயம் நல்ல விஷயம்னா என்ன நல்ல விஷயத்தை தரும் சொல்றேன். இந்த குருவும் செவ்வாயும் இணைகின்ற ஒரு ராசி என்னன்னா ரிஷப ராசி. ஸோ மேஷ ராசி என்பவர்களுக்கு அதிபதியே செவ்வாய் பகவான். உங்க ராசிக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய அதிபதி, ராசி அதிபதி ஆகுறாரு. குரு யார் அப்படின்னா பாக்கிய அதிபதியும் 12ஆம் அதிபதி ஆகி இவங்க 2 பேரும் இணைகின்ற ஒரு இடம் என்னன்னா 2ஆம் இடங்க. ஸோ 2ஆம் இடம் என்பது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு இடம். ஏன்னா வாழ்க்கையோட வாழ்வாதாரமான பொருளாதாரத்தை, குடும்பத்தை, சந்தோஷத்தை, நம்ம பேசுற பேச்சை, நமக்கு விருப்பமான சாப்பாடு, நம்ம கல்வியை, ஸோ இது எல்லாமே இந்த 2ஆம் பாவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புதையல்னு சொல்லலாம். ஸோ இந்த அற்புதமான புதையல் எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நீங்க நினைத்த சாப்பாடு சாப்பிட போறீங்க. இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பணம் வேணும்ல, அந்த பொருளாதாரத்தை தரக்கூடிய காலகட்டம் தாங்க இந்த குரு மங்கள யோகம் குடயோகம். ஸோ இந்த குரு மங்கள யோகத்துல இப்ப நீங்க என்ன அப்படின்னா, வெளியில இது வரைக்கும் பணம் எனக்கு கிடைக்கவே இல்லை, என் கையில பணமே இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா இப்போ பணம் புழங்குவதற்கு உண்டான ஒரு காலகட்டம். ஸோ பணம் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா உங்களுடைய தொழில் மூலமாக வரலாம். ஏன்னா குரு உங்க 2ஆம் இடத்துல இருந்துட்டு அவர் 6ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய வேலை செய்கின்ற இடமான தொழில் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட இடங்கள்ல பணம் வருவாய் இருக்கும். அரியர்ஸ் நின்று இருந்தா அந்த பணம் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு ஊதிய உயர்வு உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்க தந்தையால உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். உங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு வருமானம் உயர்வை தரக்கூடிய ஒரு காலம். மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னா பணம், பொருளாதாரம், வாழ்க்கைக்கு முக்கியமான மூச்சா இருக்கக்கூடிய இந்த பணமும் பொருளாதாரம் இந்த 3 மாதமா உங்க கையில ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஒரு நல்ல அமைப்புல இருக்கும். சரிங்களா? எதிர்பாராத பண வரவு இந்த மாதத்துல வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஏன்னா 9ஆம் அதிபதி குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால 8ஆம் இடம் என்பது மறைமுகமான ஒரு பணம்,
தன வருவாய்னு சொல்லலாம். சரி, இன்சூரன்ஸ் ஏதாவது போட்டு இருந்தீங்கன்னா அது மெச்சூரிட்டி ஆகி இப்போ உங்க கையில அந்த பணம் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்த வீட்டு பணமா இருந்தாலும் அது இப்போ உங்க கைக்கு வந்து அதை நீங்க செலவு பண்ற காலகட்டம்னு சொல்லலாம். மிக அற்புதமான ஒரு மாதமான இருக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கான்னா சந்தோஷமா இருக்க போறீங்க. ஏன் அப்படின்னா குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்க போறாரு. ஸோ கணவன் மனைவிடைய அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் செல்வம் செல்வாக்கு தனம் ரொம்ப இதுவா இருக்குங்க. நீங்க பேசுற பேச்சுக்கு வெளியிலயும் சரி உங்க வீட்லயும் சரி ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் நீங்க சும்மா ஏதோ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றவங்க கூட சரி சொல்லுப்பா என்ன விஷயம் நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குகின்ற காலம் உங்களுக்கு ஒரு முக்கியமான இந்த மாதம் ஒரு திருப்பு முனையாக அமையும். நீங்க உங்க வாழ்க்கையில இப்ப கடன் பேங்க்கு போறீங்க, கடன் கிடைக்கல, என்னடா இழுப்பழியா இருக்கு என்ன பண்றது அப்படின்னா இப்ப போனீங்க அப்படின்னா அந்த கடன் கிடைக்கும். ஒரு சொத்து கடன் வாங்கியும் சொத்து வாங்கலாம், அந்த கையில பணம் வச்சுக்கிட்டும் சொத்து வாங்கலாம். சொத்து அமைகின்ற ஒரு காலகட்டம், நீங்க நினைத்த வண்டி வாகனங்களை வாங்குகின்ற ஒரு காலகட்டம், உங்க தாயார் உங்களுக்கு ரொம்ப அனுசரணையா இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ இவ்வளவு நாள் வரைக்கும் எனக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கு, ஸோ வியாதி இருக்கு அதை இவ்வளவு ட்ரீட் பண்ணிட்டே இருக்கிறேன், பட் எனக்கு அது கியூர் ஆகுற மாதிரியே தெரியல, வேற ஏதாவது நல்ல டாக்டர் கிடைப்பாங்களான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்ப இந்த காலத்துல யாராவது ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக உங்களுக்கு அந்த ஒரு நல்ல வைத்திய முறை மருத்துவமனையை நீங்க அனுபவிக்கின்ற ஒரு காலம்னே சொல்லலாம். ஸோ கடனுக்காக கல்வி ஈஸியா கிடைக்கும். நீங்க ஃபாரின்ல நான் வேலைக்கு போறேன் தாராளமா போகலாம் ஈஸியாக அந்த காலகட்டம். அதை நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்ற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ குருமங்கலம் யோகம் இருக்கு, அது தானா வரும் அப்படின்னு நீங்க வீட்டுல இருந்தீங்களோ இல்லை நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் உங்க வாழ்க்கையில சிறப்பாக அமைவதற்கு உண்டான காலகட்டம் இல்லை. ஸோ குருமங்கலம் யோகம் இருக்கு, இதை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்க எண்ணத்துல நீங்க அந்த மார்க் நீங்க என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நீங்க போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிரக வேவ்ஸ் மூலமாக இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்க எழுதிய வச்சுக்கலாம். ஆனா உங்களுடைய தசாபுத்திகள் உங்க ஜாதகத்துல இருக்க தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமா இருந்துச்சுன்னா இப்போ நான் சொல்கின்ற பலன் மாறாமல் நடக்கும். உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டியை நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கலாம். அதை அந்த ஆளுமை திறமையை நீங்க இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கலாம். இன்னும் அந்த சிறப்பை இன்னும் நீங்க வளர்த்துக்கலாம், அந்த திறமையை நீங்க வளர்த்துக்கலாம், அந்த மேன்மையை நீங்க வளர்த்து கொள்ளலாம். உங்களுடைய குவாலிட்டி என்னன்றது தெரிகின்ற ஒரு காலம், நான் யார் அப்படின்று புரிகின்ற காலம், நான் என்ன செஞ்சா என்ன விஷயங்கள் செஞ்சா எந்த பாதையில போனா நான் இப்ப இந்த காலத்துல வெற்றி அடைவேன் அப்படின்ற தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். மனமும் உடலும் ஒன்று சேர்ந்து இப்போ ஒரு தெளிவான ஒரு பாதையில நீங்க பயணம் பண்ண போறீங்க. ஸோ அந்த பயணம் என்பது மிக சிறந்த ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? ஸோ எல்லா விஷயத்திலையுமே இந்த காலத்துல உங்களுக்கு உயர்வான காலம். திருமணத்திற்காக இந்த ஜாதகர் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னா திருமணம் கை கூடுகின்ற காலம். சரி, இவன் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா அதுவும் கை கூடுகின்ற காலம். என் பிள்ளைங்க நல்ல வளர்ச்சி அடையணும்னா அதுக்கும் கை கூடுகின்ற காலம். ஸோ உங்க குடும்பத்தில் நீங்களும் உங்க குடும்ப உறுப்பினர்களுமே மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலம். வேலை செஞ்சா பணியில சிறப்பு, தொழில் செஞ்சா வணிகம் செஞ்சா பிசினஸ் செஞ்சா ஷேர் மார்க்கெட் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்குங்க இந்த மாசம். ஸோ மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே மிக 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 சிறப்பான ஒரு மாதமாக இருக்கின்றது. அதுவும் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார விஷயத்துல மிக அற்புதமான ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இடத்துலதான் எல்லா கிரகங்களுமே இருக்கின்றது. அதுவும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா குரு மங்கள யோகமும் என்கேவி சிஸ்டம் முறையில குடயோகமும் நல்ல அமைப்பா இருக்கு. ஸோ இந்த மாதத்தை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த நல்ல பலன்கள் அனைத்தும் இன்னும் தடையில்லாம உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரிய முறையில பாத்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமா இந்த காலத்துல நீங்க செய்ய வேண்டியது. ஏன்னா சனி பகவான் இப்போ வக்ரத்துல இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால குலதெய்வம் வழிபாடு மிக முக்கியம். எல்லை சாமின்னு சொல்கின்ற உங்க வீட்டுக்கு அருகிலே இருக்கிற மாடசாமி, வீரம்மா, மாரியம்மா, சுடலை மாடசாமி, ஸோ இந்த மாதிரி மதுரை வீரன், ஐயனார், முனுசாமி இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்க சென்று வந்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான ஒரு மேன்மையை உங்களுக்கு தரும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இப்ப இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதாரத்துல மேஷராசிக்கு பொருளாதார உயர்வு. ஸோ மேஷராசிக்கு இந்த மாதத்துல பொருளாதார உயர்வு நல்ல மேன்மையை தரும். மேலும் உங்க பொருளாதாரத்துல தடை தாமதம் இல்லாம வரணும் அப்படின்னா அபிராமி அந்தாதியில் உள்ள 20வது பாடலும் 24வது பாடலும் தொடர்ந்து இந்த மாசம் முழுவதுமே உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொன்னாலே உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். என்கேவி சிஸ்டம் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெள்ளை கலர் ரிப்பனை ஒரு வெள்ளிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ வெட்டி போட்டீங்க அப்படின்னா அதுலேயும் பொருளாதார உயர்வு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதில் இருக்கிற தடைகள் அனைத்துமே உங்களுக்கு விலகும்.